அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் காலத்தில் கூட்டணி தலைமையிடம் அதிக தொகுதிகள் கேட்போம் என்று ராஜேஷ்குமார் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த போது அவர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். வரும் காலத்தில் கூட்டணி தலைமையிடம் அதிக தொகுதிகள் கேட்போம் என்று தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் தேனியில் பேட்டி அளித்திருக்கிறார். ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் தொண்டர்களின் எண்ணம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அவர் பேட்டியளித்த காட்சிகளை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை நிர்வாகிகள், கடைநிலை தொண்டர்கள், அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய இயக்கம் என்பது ஒரு தேசிய இயக்கம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 30 வருடத்திற்கு மேல காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆற்றிருக்கிறது. 1967 பிறகு ஆட்சியில இல்லை. அதனால நாங்க அதிகப்படியான சீட்டுகள் தர வேண்டும், காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய அரசு வர வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய தலைமையை நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர்களை நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகப்படியாக நாங்கள் கேட்போம்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். கட்சியில பல தலைவர்களிடையே பெரிய வரவேற்பு எதுவும் இல்லையே. நீங்க மட்டும் அந்த குரலை முன்னிறுத்தீங்க, அழகிரி மட்டும் தான் முன்னிறுத்தி பேசுறீங்க. ஆனா உங்க கட்சி பல்வேறு தலைவர்கள் இந்த கருத்தை யாருமே வலியுறுத்தல, அமைதியா இருக்காங்க. என்ன சார் காரணம்? இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. எங்க தலைவர்கள் எல்லாம் நீங்க கூட எல்லாருமே பேசுறாங்க. நேற்று கூட திருநாவுக்கரசர் தலைவர் பேசியிருக்காரு. அதனால இது எங்க உரிமையை நாங்க கேட்கிறோம். எங்க உரிமையை கேட்கறதுக்கு யாரும் சொல்லணும். காங்கிரஸ் கட்சியினுடைய மனநிலை, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம சொல்றோம். அதுல எதுவும் தப்பு கிடையாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமைக்கு நாங்க தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இங்க இருக்கின்ற எல்லாருடைய சார்பாகவும் நாங்க சொல்லி இருக்கோம்.